நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். நம் மொழிகள் வேறாகினும் நாம் ஒரு தாய் மக்கள். நம் இனங்கள் வேறாகினும் நம் வேற்றுமை இல்லையே. நம் மொழிகள் வேறாகினும் நாம் ஒரு தாய் மக்கள். நம் இனங்கள் வேறாகினும் நம் வேற்றுமை இல்லையே. எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம். 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 யுத்தங்கள் மாறணும், சமாதானம் பிறக்கணும். ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். யுத்தங்கள் மாறணும், சமாதானம் பிறக்கணும். ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். இளைய சமுதாயம் இன்றே இளைய சமுதாயம் நாட்டுதும் நம் தேசத்தை உயர்த்தணும். இறைவன் கொடுத்த தேசத்தை வளமாய் காத்திடுவோம். கணவர்கள் கண்ணில் தேசம் போல துணியும் விடமாட்டோம். இறைவன் கொடுத்த தேசத்தை வளமாய் காத்திடுவோம். கணவர்கள் கண்ணில் தேசம் போல துணியும் விடமாட்டோம்.
வணக்கங்கள். வெள்ளையனை எதிர்த்து வெட்டரு வாளையும் வேல் கம்பையும் ஏந்திய முதல் தமிழச்சி வேலு நாச்சியார் அவர்களை பற்றி கவி பாட வந்த நான் ராவஜெய சண்முகப்பிரியா. 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு. எங்கள் வீர வேலு நாச்சி முகவை விஜய ரகுநாதர் மன்னர் பெற்ற மாணிக்கம். முகவை பொங்க சிவகங்கை முத்து வடுகர் மணந்திட்டார். முகனை எனவே தீமை பெற்ற மின்னல் வீச்சு வீரமங்கை. மின்னல் வீச்சு வீரமங்கை அகன்ற உலகின் மங்கையர்க்கு ஆளுமை சின்னம் வேலுநாச்சி. ஆளுமை சின்னம் வேலுநாச்சி. சிலம்பம் சுற்றி வென்றாலும் சிரிப்பை துளைத்து வாடினாலே சிலம்பை சொல்லிக் கொடுத்த குரு இவளையா சான் எனலாமோ, இவளையா சான் எனலாமோ. இலங்கு மங்கை வீரமுடன் இனிய குணமும் கொண்டாலே உலகம் போற்றும் மங்கை இவள் எங்கள் ஊரின் வீரனாச்சி, எங்கள் ஊரின் வீரனாச்சி. உலகம் அடங்கா உயிரை சீதனமாய் அடங்கி இவளை சுமந்ததுவே அடர்ந்த காட்டின் புலி என்றும் அவளின் கையில் மடிந்ததுவே. தண்டல் கேட்ட நாட்டியக்காரர் வசமாய் பெற்றான் வார்த்தையடி. அடடா என்னே மொழித்திறமை அடுக்காய் பழவும் தெரித்ததுவே. தந்தை இறந்த துயரிலும் தகுந்த அரசை அமைத்திட்டாள். சொந்த ஊரின் நலத்தினையும் புகுந்த ஊரின் நலத்தினையும் சிந்தை ஏற்றி போற்றிட்டாள். சீராய் ஆற்றி நல்கிட்டாள். நெஞ்சில் லட்சம் எதிரிக்கு எங்கள் வீர வேலுநாச்சியாள். நெஞ்சில் லட்சம் எதிரிக்கு எங்கள் வீர வேலுநாச்சியாள். வஞ்சம் செய்த ஆங்கிலேயர் வடுகநாதர் உயிர் பறிக்க வஞ்சம் தீர்க்க காத்திருந்தால் 8 வருடம் திட்டமிட்டாள். அஞ்சா உடையால் தியாகத்தை நெகிழ்ந்தே என்றும் நினைத்திட்டாள். வஞ்சி குயிலி தலைமையில் பெண்கள் படையும் நிரூபித்தாள். பெருநீர் சீற்றம் பகைவரையே பிளந்து வெற்றி சூடிடவே பெருஞ்சாய் மங்கை யானை மீது பெருநர் நடுவில் சுழன்றாளே. அன்னை நாட்டை மீட்ட மங்கை ஆற்றல் அரசி வேலுநாச்சி. வீர தமிழச்சி புகழ் வாழ்க வாழ்க வாழ்கவே. அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் நாட்டு பற்றுக்கு கிடைத்த மகத்தான வெற்றிதான் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்றுத் தந்த வீரர்களை பற்றி சிறு கவிதை கூற வந்துள்ளேன். அண்ணல் காந்தியின் அகிம்சையால் கிடைத்த சுதந்திரம், நேருவின் நேர்மையால் கிடைத்த சுதந்திரம், கொடி காத்த குமரனின் கொந்தளிப்பால் கிடைத்த சுதந்திரம், கட்டபொம்மனின் கம்பீரத்தால் கிடைத்த சுதந்திரம், வேலுநாச்சியாரின் வேட்கையால் கிடைத்த சுதந்திரம், வ.உ.சி.யின் வலிமையால் கிடைத்த சுதந்திரம், வல்லபாய் பட்டேலின் பங்களிப்பால் கிடைத்த சுதந்திரம், பாரதியாரின் படைப்புகளால் கிடைத்த சுதந்திரம், காமராசரின் கண்ணியத்தால் கிடைத்த சுதந்திரம், தென்னகத்தின் ஜான்சி ராணியாம் அஞ்சலை அம்மாவின் துணிச்சலால் கிடைத்த சுதந்திரம், தமிழகத்தின் இரும்பு பெண்மணியாம் அம்புஜம்மாளின் பொது சேவையால் கிடைத்த சுதந்திரம், கவிக்குயில் சரோஜினி நாயுடுவின் கவிதைகளின் எழுச்சியால் கிடைத்த சுதந்திரம் மற்றும் பல தியாகிகளின் தியாகத்தினால் கிடைத்த சுதந்திரத்தை காப்போம். சுதந்திர காற்றை சுவாசிப்போம். போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்து நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I am Anushri of 12A. Today I stand before you to discuss a topic of immense importance and potential: how to set achievable goals for the future India. As we navigating the complexities of the 21st century, it is crucial to ensure progress, sustainability and inclusivity of our nation. Setting realistic and impactful goal is not only essential for our collective growth, but also for the betterment of each individual's life. By focusing on key areas such as education, environmental sustainability, economical importance, and social equity, we can pave a way for future where India thrives on all fronts. Let us explore how we can
let us explore how we can turn this vision into reality. Setting achievable goals for the future India requires a strategic approach grounded in practical and collective effort. Firstly, we must prioritize education by ensuring quality and accessibility for all. By fostering critical thinking, innovation, and inclusivity within our educational system, we empower the next generation to drive change. Secondly, economic growth should be targeted through sustainable practices and technological advancements and supporting small business to create job opportunities. Thirdly, environmental conservation is a key goal, balancing development with the preservation of our natural resources. Implementing renewable energy solutions and introducing eco-friendly practices can significantly contribute to a healthier planet. Finally, fostering social equity is crucial. Promoting gender equality, bridging gaps between urban and rural areas, and ensuring the welfare of marginalized communities, we can create a prosperous society. Together with dedication and unity, we can build a brighter and more sustainable future India. Setting goals is an essential aspect of every student journey. As the world became more competitive, a well-defined path and a clear vision became crucial for students to succeed in their academic and personal lives. So let's embark on this journey of effective goal setting and discover how it can positively impact the lives of students. Once APJ Abdul Kalam sir set the answer for how to achieve our goal. For that, we need to follow four things. First, have a great aim in life. Then, continuously acquiring the knowledge about it. Third, hard work. At last, perseverance. Perseverance means any problem that will come in our dream. But problem should not become our captain. We have to become the captain of problem and defeat and succeed. Goal setting serves as the roadmap to success. It provides students with direction, purpose, and motivation. When they can focus their efforts on specific tasks that align with their ambition, goals instill a sense of discipline and determination, propelling students to overcome obstacles and stay committed to their aspirants. Moreover, setting achievable goals boosts self-confidence, fostering a positive mindset that empowers students to handle challenges. Personally, I have experienced that having clear goals helps me to make clear and better choices, and also it helps me to be conscious about the decisions and helping me to see the life from the front view and the balcony view simultaneously. The first step in goal setting is self-reflection. One should assess weakness, interests, and passions. Understanding ourselves lays the foundation for setting meaningful and fulfilling goals. Once we have a deeper understanding about ourselves, then we can proceed to define our ambitions. The aspirants could be personal, academic, or career oriented. Goals should be specific, measurable, achievable, relevant, and smart. Realistic goals are more attainable and provide a clear vision for progress. Goal setting is a transformative process that ensures us to navigate our academic journey with purpose and determination. By understanding our ambitions, breaking down goals into actionable steps, and adopting effective strategies, we can unlock our true potential and achieve remarkable success. So embrace the powers of goal setting and pave the way for brighter and fulfilling future India. Setting goal is a journey, not a destination. There will be ups and downs along the way. If you stay focused and motivated, you will eventually achieve success. So don't afraid to set your sights high. Thank you, Jai Hind. தாராளர் அம்மா அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியருக்கும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நான் இப்போது பாரதியும் நாட்டு விடுதலையும் பற்றி
உங்களிடம் கூறப்போகிறேன். பாரதியார் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என பாரதிதாசனால் புகழப்பட்டவர் சின்னசாமி லக்குமி அம்மையாருக்கு மகனாய் எட்டயபுரத்தில் பிறந்தார். தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, விடுதலை கவி என அழைக்கப்பட்டவர். ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த பாரதத்தில் பிறந்த பாரதி விடுதலை பெற்ற பாரதத்தை விரைவில் காண விளைந்தார். நாடெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருந்த விடுதலை போரில் இணைந்தார். அச்சமும் மூட பழக்கமும் உச்சத்தில் கொண்டிருந்த மக்களின் உள்ளங்களில் எழுச்சியூட்டும் பாடல்களை எளிய நடையில் பொழிந்தார். ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று புதிய பாரதத்தை அழைத்தார். வந்தே மாதரம், பாரத தேசம், பாரத மாதா, பாரத சமுதாயம் முதலிய தலைப்புகளில் தேசிய ஒருமைப்பாடு குறித்து பாடியுள்ளார் பாரதி. பாரத ஒருமைப்பாட்டிற்கு தடையாய் இருந்தவை ஜாதி மொழி வேறுபாடுகளே என்பதை அறிந்த பாரதி அவற்றைகளையும் எடுத்துரைத்தார். மனிதரில் 1000 ஜாதி என்ற வஞ்சகர் வார்த்தையை ஒப்புவதில்லை என்றும், எனக்கு தொழில் கவிதை நாற்றுக்குலைத்தல் இமைப்பொழுதும் சோரா திருத்தல் என்று பாடி தம் கொள்கையை வெளியிட்டார் பாரதி. இஃது அவரது நாட்டுப்பற்றை காட்டுகிறது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாரதி பாடுவது அவரது விடுதலை வேட்கையை உணர்த்துகிறது. ஒருமைப்பாட்டிற்கு தடையாய் இருந்தவை ஜாதி பிரிவுகளும் சமய வேற்றுமைகளுமே. ஆதலால் எல்லாரையும் ஒன்றுபடுத்த வேதியர் ஆயிரம் ஒன்றே அன்று வேறு குலத்தவராயினும் ஒன்றே என்றார். பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் என்றார். 30 கோடி முழுமையும் வாழ்வோம், வீழில் 30 கோடி முழுமையும் வேள்வோம் என்று உறுதியாய் முழங்கினார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என அறிவுரை வழங்கினார். சுதேசமித்ரன் இந்தியா என்னும் நாளிதழ்கள் வாயிலாக கவிதைகளும் கட்டுரைகளும் வெளியிட்ட பாரதி பொது கூட்டங்களில் உணர்ச்சி பொங்க பேசி மக்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டினார். ஆங்கில அரசு இவரை கைது செய்த முயன்றதால் பிரெஞ்சு அரசுக்கு உட்பட்ட புதுவை சென்று தொடர்ந்து எழுதியும் பேசியும் நாட்டு விடுதலைக்கு உழைத்தார். நாட்டு விடுதலையில் பாரதிக்கு இந்த நம்பிக்கைதான் அவரை ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுந்தரம் அடைந்து விட்டோம் என்று பாட வைத்தது. அவர் நம்பிக்கை வீண் போகவில்லை. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. பாரதி ஊட்டிய உணர்வு கொண்டு பாரதி காட்டிய வழியில் சென்று பாரத நாட்டை காப்பதே நம் கடமை. அதுவே பாரதிக்கு நாம் செய்யும் பெருமை. பாரதி காட்டிய பாதையில் நடப்போம், புதிய சமுதாயம் படைப்போம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். பெற்ற அனைவருக்கும் காலை வணக்கம். சுதந்திர தின நன்னாளில் சுதந்திர தினத்தை பற்றி ஒரு சிறு கவிதை. மந்திர தந்திரத்தால் பெற்றதல்ல நம் சுதந்திரம், பல உயிர்களின் தியாகத்தால் கிடைத்ததுதான் நம் சுதந்திரம். ரத்தம் நித்தம் சிந்தி சிறையில் செக்கிழுத்து துப்பாக்கி தோட்டாக்களுக்கு உயிரை தந்து நம் முன்னோர் பெற்று தந்த சுதந்திரம். பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாத்திட ஒற்றுமையுடன் பாடுபடுவோம். நன்றி மற்றும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.